மக்களே, நான் பார்க்க போகிறது அருகம்புல் ஜூஸ் பார்க்க போகிறோம். அருகம்புல் தேவையான அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணி பார்த்தேன். கட் ஆகலை. அதனால் கையிலேயே முறிச்சு விட்டேன். கையில் முறிச்சு விட்டு எனக்கு தேவையான அருகம்புல் எல்லாம் எடுத்துகிட்டு பிச்சுக்கிட்டேன். நல்லா பிச்சுட்டு நல்லா பிச்சிடுறேன். நல்லா ஃபுல்லாக பிச்சிடுறேன். முறுக்கி பார்த்து அறுத்து பார்க்குறேன். நல்லா இருக்குது. அறுத்துட்டேன். நல்லா அறுத்துட்டேன். நல்லா அறுத்துட்டு கொஞ்சம் குண்டால் எடுத்து போட்டு கழுவிக்கிறேன். குண்டால் எடுத்து போட்டு நல்லா கழுவிக்கிட்டு மிக்சியில் போட்டு சீரக மிளகு போட்டு நல்லா அடிச்சுக்கிறேன். சீரக மிளகு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு டம்ளர் நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டு போட்டு திருவிக்கிறேன். நல்லா திருவுன்னு திருவிக்கிறேன். திருவுனா நல்லா திருவிக்கிறேன். நல்லா திருவிக்கிறேன். நல்லா திருவிட்டு எல்லாம் பார்க்குறேன். நல்லா கிரைன் ஆகிருக்கு. நல்லா கிரைன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து போடுறேன். நல்லா கிரைன் ஆனதுக்கப்புறம் 2 வாட்டி நல்லா சேர்த்து சீக்கிரமாக நல்லா அரைக்கிறேன். நல்லா அரைச்சி ஃபுல்லாக அரைக்கிறேன். நைஸான வரைக்கும் நல்லா ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்குறேன். கொஞ்சம் நல்லா கிரைன் ஆகிடுச்சு. எடுத்து வடிகட்டி குடிச்சிட வேண்டியது தான் மக்களே. அருகம்புல் ஜூஸ் காத்தால வெறும் வயித்துல குடிங்க. அருமையாக இருக்கும் அருகம்புல் ஜூஸ். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் எனக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ மக்களே.